வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. வாழைக்காய் ஃப்ரை என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி பண்ண போறோம். அதுக்கு வாழைக்காயை இந்த மாதிரி நீளமா வெட்டி வச்சுக்கணும். இதுக்கு தண்ணி சூடு பண்ணி ஒரு கொதி வரும்போது இதை இறக்கணும். இதுல வெந்நீல இப்ப போட்டுக்கலாம். சுடு வெந்நீல சேர்த்து ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிடணும். வேக விட்டுறக்கூடாது, அல்லது வாழைக்காய் உடஞ்சு போயிடும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக விடாம லைட்டா சூடேறவும் ஆஃப் பண்ணிடணும். வாழைக்காய் உடஞ்சு போயிடும் ரொம்ப வெந்ததுன்னா. நல்லா சலசலன்னு வெந்து ஒரு நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற வெந்நில நல்லா கொதி பிடிச்சு ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். குழஞ்சிடக்கூடாது. ஃபிங்கர் ஃப்ரைக்கு பக்குவமா வச்சு எடுக்கணும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, இறக்கிக்கலாம். தண்ணிய எடுத்துடணும். வாழைக்காய ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிட்டு இப்படி கந்தட்டுல இருத்து வச்சிருக்கேன். வாழைக்காய ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. இப்போ இதுக்கு உண்டான மசாலா ரெடி பண்ணுவோம். வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரைக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இதுல வாழைக்காயை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுட்டு பார்த்துக்கலாம். இதுல 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுட்டு பார்ப்போம். மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சாச்சு. அது அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். வாழைக்காய் ஃபிங்கர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒன்னொன்னா போட்டுக்கலாம் எண்ணெய்க்குள்ள. ஒரு நிமிஷம் வேக விட்டு ரெண்டாவது அதுக்கு பிறகுதான் பெரட்டி விடணும். கரண்டி தான் வேணும் போலுக்க, சின்ன சட்டியா இருக்குல்ல. ஃபிங்கர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆகுது. மசாலா எல்லாம் உதிரல, நல்லா பிடிச்சிருச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரை நல்லா வெந்திருக்கு. இதை இப்ப எடுத்துக்கலாம். அடுத்த பேஜ் போட்டுக்கலாம். இந்த ரெசிபி சாம்பார் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். வாழைக்காய் ஃப்ரை வறுத்துட்டு வந்தாச்சு. அது எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர்.
வெரி வெரி டேஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இது புளிக்குழம்பு, சாம்பார், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். செமையா இருக்கு. செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.